இப்போ வந்துட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம். கிளம்பி 5:30 வந்து உட்காந்துருக்காரு. Roll action, turn. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்து பழமையான கோயில் இது. இந்த கோயில் இந்த முருகர் பார்த்திங்களா தானாக உருவான கோவில் அப்படின்னு சொன்னாங்க இந்த விநாயகர். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நினச்சிட்டு ஒரு சின்னதாக 4 செங்கல் வச்சா நம்ம வீடு கட்டுவோம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அந்த ஊரில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு. ஸோ அதனால் சொன்னதுனால நான் போய் பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் ஜாக்கிட்டையும் சொன்னேன், சிவா ப்ரோ கிட்ட சொன்னேன். இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களும் போய் வச்சுட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு கிண்டல் பண்ணாங்க, இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு. உண்மையாக அவங்க சொன்னாங்கடா அவனை வச்சுட்டு வந்தேன் அப்படின்னா. அப்புறம் நிறைய பேர் அங்கே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் பார்த்தோம். அதேமாதிரி கீழே இருக்கிற முருகன்லையும் வச்சாங்க, மலை மேலே இருக்கிற முருகன் கோவிலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியே வச்சாங்க. ஸோ உண்மையாகவே சொல்லப்போனால் ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த படிக்கட்டே பார்த்திங்கன்னா ஒரு 100-150 படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் மேலே போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நடக்கிறது. கீழே வரும்போது சல்லுன்னு வந்துட்டோம். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி அடிக்கடி மேலே, ஏன்னா அங்கே தான் ஷூட் இருந்ததுனால நாங்கள் அடிக்கடி போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு வர மாதிரி இருந்தது. நிறைய டைம் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஊர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம புதுசாக நம்ம வீடு வாங்கி கட்டிட்டோம் அப்படின்னா மறுபடியும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றது ஒரு ஆசையாக இருக்குது. அதே மாதிரி மலை மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருந்தது. ஸோ அந்த வேல் மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா வீடு கட்டுற மாதிரி நிறைய பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பயங்கரமாக சூப்பராக இருந்தது. ஸோ இந்த கோயிலில் நிறைய பேர் மேல்மருத்தூருக்கு மாலை போட்டவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி, குழந்தை இல்லாதவங்க அங்கே தொட்டில் கட்டுறது இந்த மாதிரி எல்லாமே. ஆனால் உண்மையாகவே சொல்ல போனோம்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த கோவில். நம்ம ஷூட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் ஸோ அவுட்டோர் ஷூட் அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி தான். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது, நம்ம எல்லாமே ஒரே வீடியோவில் காட்ட முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி இதில் இப்போ காட்டினதோட அகைன் நிறைய வீடியோ நம்ம காட்டிகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ஷூட்டிங்கில் தானே இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் நம்ம கொஞ்சமாக போஸ்ட் பண்ணுறோம். இருக்க வேண்டியது நாங்கள் இப்போதைக்கு இந்த பார்ப்போம். 2 மெம்பர்ஸ் 2 பேர். ஓகே, அதுக்கே சுந்தரத்துக்கு தானே நேற்று மாதிரி இன்றைக்கும் ஒரே சாப்பாடா? குழம்பு என்ன குழம்புன்னு சொல்லுறது இங்கே பார்த்தீங்களா? நேற்று ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுறோம், சட்னி தனியாக கொடுத்து நான் கவரில் தூக்கி போட்டோம். அதனால அவங்க உள்ளே வச்சு கப்பில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டிவி இருக்குது, ஏன் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் வந்தது நாங்கள் நாங்கள் 2 இட்லி, கார சட்னி, தேங்காய் சட்னி, பாப்பாவுக்கு 2 இட்லி, கார சப்பாத்தி 2 சப்பாத்தி இருக்குது, சாம்பார் நாங்கள் தனியாக ஓடுங்க பாருங்கள். சாம்பார் தண்ணியாக ஓடும். சாம்பார் நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பார் நக்கல் பண்ணுவாங்க பிள்ளைங்க. இப்போ தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவார் அவர். இப்போ தான் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவார் அவர். ஆமாம், அதான் இப்படி வந்துருக்கு. ஆமாம், 1 நிமிஷம் இருந்தா இதெல்லாம் ஒரு மெமரிமா. 1 நிமிஷம்.